ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சரி, நான் என்ன செய்தி சொல்ல வேண்டும் என்று நான் தியானித்து கொண்டு ஜபித்து கொண்டே இருந்தபோது ஆண்டவர் தந்த ஒரு வசன பகுதியிலிருந்து நான் உங்களோடு சில விஷயங்களை நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதன் கடைசி 2 வசனத்தில் அந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு ஜப கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கிற ஒரு காரியத்தை நான் சிந்தித்து கொண்டு இருந்தபோது ஆண்டவர் உள்ளத்தில் பேசின, நீங்கள் 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தையும் படிங்க. கடைசி 3 வசனம் முதலாவது என்ன சொல்லுது? சமீபத்தில் வந்து நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என்னிடத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை எனக்கு சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னை அறிமுகப்படுத்திவிட்டு கடைசி வசனத்தின் கடைசி பகுதியில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற நான் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆனால் யாரோடு கூட இருப்பேன், எப்படிப்பட்டவர்களோடு கூட இருப்பேன் என்கிறதையும் அந்த இடத்துல ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஜனங்களை எனக்கு சீஷர்களாக மாற்றணும், அல்லது எனக்கு சீஷர்களாக இவங்க சீஷரிடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் அவங்கள பொறுத்தவரை நீங்கள் சீஷராகணும். நம்ம பொறுத்தவரையில் முதலாவது நாம் ஆண்டவருக்கு சீஷர்களாகணும், 2வது ஆண்டவருக்கு மற்றவங்கள சீஷராக்கணும். அப்படிப்பட்ட காரியம் செஞ்சாதான் நான் உங்களோடு கூட இருக்க முடியும். இப்போ சரிதானே? நான் உங்களோடு கூட இருக்கணும்னா ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் எனக்கு சீஷராகணும், மற்றவங்களை சீஷராக்கணும். இந்த வார்த்தை இந்த நாட்களில் ரொம்ப புதுசாக இருக்கு. இப்படி ஒரு வார்த்தையை அதிகமாக அந்த நாட்களில் கேட்கறது கிடையாது. ஆவியானவர் மிக தெளிவாய் பேசுகிறார், நீங்கள் எனக்கு சீஷராவீர்களா? ஏன்னா நம்ம அதிகமாக நீங்கள் சுற்றியெல்லாம் நடக்கிற பல சூழ்நிலையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாரும் இயேசு ஆராதிப்பாங்க, இயேசு கடவுள், கடவுளுக்கு மேலானவர்லாம் சொல்லி ஆராதிப்பாங்க. இப்போ அடைஞ்சு கிடக்கிறாங்க. நான் அந்த சூழ்நிலை அப்படியே தியானித்து கொண்டு இருந்த போது, ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல், இங்கே நான் என்ன செய்தி சொல்லணுங்கிற ஒரு காரியம், அதுக்கு பக்கத்தில் நான் ஏன் இங்கே நிற்கிறேன், இங்கே என்ன நடந்தது, இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் என் மனசில் வேகமாக ஓடிக்கொண்டு இருந்த போது தான் இந்த பகுதி ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இவங்க எல்லாம் என்னை ஆராதிக்கிறாங்க, என்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்க, எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் எனக்கு சீஷராகலை. எனக்கு சீஷராகிறது பற்றி அவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, எந்த அனுபவமும் கிடையாது, எந்த அறிவும் கிடையாது. நான் சொன்ன சுவிசேஷத்துக்கு முரண்பாடான ஒரு காரியம், எதிரான ஒரு காரியம், சம்பந்தமில்லாத காரியங்களை செய்கிறதுனால தான் நான் வானத்திலெல்லாம் எனக்கு அதிகார பூமியில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் இவர்களோடு இருக்க முடியவில்லை, அதனால தான் இவங்கெல்லாம் ஓடி போயிடுறாங்க அப்படின்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுறதை பார்க்குறோம். அப்போது இயேசுவுக்கு சீஷர் ஆகிறதுங்கிற விஷயத்தை நாம் கொஞ்சம் தெளிவாய் அறிந்து சிந்திக்க வேண்டும் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இயேசு அநேகரை வாசிச்சிருங்க. யோவான் 4:1 வாசிச்சிருங்க. ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அதில் போகிறோம். 4:1 படிங்க. இயேசு அநேகரை, யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார். போதும், எடுத்து சீஷரில் வச்சு கொடுத்தார். தொடர்ந்து வாசிக்கிறோம்.
ஓகே, பரிசேயர் கேள்விப்பட்டாங்க. இப்போ நமக்கு செய்தி, இயேசு எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாருங்க சொல்லுங்க, இருக்குதா சொல்லுங்க. இயேசு எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தார்? சந்தேகம் இல்லைல்ல, வார்த்தையில் ஒன்றும் மாத்தாண்டோம். 2000 வருஷம் கழிஞ்சதும் மத்திய 28 கடைசியிலையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னே அவரே தனக்கு சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து மாதிரி காண்பிச்சிருக்கார். இங்கே இயேசு ஜனங்களை என்னை ஆராதிங்க, எனக்கு பக்தர் ஆகுங்க சொல்லலை. அப்படி ஒரு செய்தி அங்கே இல்லை. நான் பைபிளை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன், வெளியே பேசலை. எனக்கு நான் சீசர் தான் ஆக்குனேன், சீசர் ஆகுங்கன்னு உங்களையும் சீசர் ஆக்குனேன், நீங்கள் சீசர் ஆக்கணும். முதல் விஷயம், நாம் இயேசுக்கு சீசர் ஆனோமா? சீஷத்துவத்தை பற்றி ஏன்னா உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோட கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார்ல. பல வேளை நாம் இயேசுநாதரை பல ரீதியில் பயன்படுத்துகிறோம். எல்லாம் நான் நிறைய அனுபவத்தோடு தான் பேசுகிறேன். எல்லாம் பயன்படுத்துகிறோம், கைவிடப்படுறாங்க, தோல்வி அடைகிறாங்கன்னா அது என்ன காரணம்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்வார், நான் இப்படி தான் சொன்னேன். சீசராக சொன்னால் அவங்க பக்தர் ஆகிட்டாங்க, எனக்கு சீசர் ஆகுங்கன்னா அவங்க பக்தர் ஆகிடுறாங்க. எவ்வளோ பாட்டு, எவ்வளோ விதமான ஆராதனை எல்லாம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்வார், இதை கேட்குறதே கிடையாது. நான் உங்கள்கிட்ட தானே கேட்கல, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நான் சொன்னது ஒன்று, நீங்கள் செய்கிறது இன்னொன்று என்று சொல்லி ஆண்டவர் எரிச்சல் அடைகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே இயேசுவின் சீசர் ஆகணும். இயேசுவின் ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன பேசுங்காரு, எல்லாரும் ஆண்டவரை ஆராதிச்சா ஆண்டவர் அற்புதம் செய்வார், நன்மை செய்வார் அப்படிலாம் நம்புகிறாங்க. நம்பி தானே எல்லாரும் செய்கிறாங்க, நம்மளும் அப்படி தானே செய்கிறோம். அதில் என்ன தப்பு நீங்கள் கேட்க போகிறீங்க? நான் வசனத்தை தான் சொல்லணும். அது யோவான் 5:41 படிங்க. 5:41. ஆண்டவர் சொல்கிறத கேட்போம். ஏன் நம்ம சுற்றி ஆண்டவருடைய நாமத்தை நாம் இவ்வளோ விசுவாசித்தோம், நம்ம ஏன் தோல்வியடைங்கிற ஆழமான நுட்பம் பார்க்கணும். 5:40. நான் மனுஷரால் மகிமையை, ஓகே போதும், உங்கள் பாட்டு, உங்கள் துதி, உங்கள் ஆராதனை நான் ஏற்றுக்கொள்ளேன்னு சொல்லிட்டார். இருக்கிறத அப்படியே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சாட்சியாக பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் உள்ளத்தில் ஆழமான கேள்வி இருக்கு. அதுக்கு ஆவியானவர் பதிலை சொல்கிறார். நான் மனுஷனால் மகிமை ஏற்றுக்கொள்வது கிடையாது, அவங்க ஆராதனை நான் விரும்புறது கிடையாது, நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மற்ற 7ஆம் அதிகாரம் 21 நீங்கள் 23 வரை படிங்க. 21 23 வரை நீங்கள் படிக்கணும். படிங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, படிங்க. பரலோக ராஜ்யத்தில் அல்லாமல் என்ன கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. தொடர்ந்து படிங்க. என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, பார்த்துடுங்க, உங்களுடைய நாமத்தில் அற்புதங்களை கூட செஞ்சிட்டோம், தீர்க்க தரிசனம்லாம் சொல்லிட்டோம், உங்களுடைய நாமத்தினால நிறைய பேயெல்லாம் விரட்டணும், சொல்லுங்க, நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சோன்னு சொல்ல போறீங்க. நான் ஒரு காலம், தட் மீன்ஸ் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன்னு சொல்லிட்டார். ஒரு நாள் உங்களுக்கு தெரியாது, என்ன ஆராதிச்சவங்கள எனக்கு தெரியாது. அந்த வார்த்தை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி என்ன ஆராதிச்சிங்கல்ல, உங்களை எனக்கு தெரியாது. என் நாமத்தில் அற்புதம் செஞ்சீங்க இல்லையா, உங்களை எனக்கு தெரியாது. பைபிளில் இருக்கிற வசனங்களை தான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போ மனுஷனால் மகிமையை நான் விரும்புறது கிடையாது, என்னை கர்த்தாவே கர்த்தாவே நீங்கள் ஆராதிக்கிறது விரும்புறது கிடையாது. ஒரே ஒரு காரியம், நீங்கள் எனக்கு சீசர் ஆகணும். இப்போ உங்களுக்கு பேஸ்மெண்ட், நான் இப்போது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் ஷார்ட்டாக தான் சிலதை சுட்டி காட்டுறேன். அப்புறம் எவ்வளோ வேணாலும் நான் உங்களுக்கு இதுக்கு விளக்கம் தர எனக்கு பொறுப்பு கடமை இருக்கிறது. சரி, என்ன புரியுறீங்க? எனக்கு பக்தனாக இருந்து நன்மை வராது, எனக்கு சீசர் ஆயிருங்க, இதுதான் பாயிண்ட். சரி, இப்போ சீசன்னா என்ன அப்படின்னு 1-2 காரியம் பார்க்கணும். முதலாவது பேசிக், நீங்கள் அது யோவான் 8:31-32, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களிடத்தில் நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீடர்களாய் இருப்பீர்கள். சரிதானே? வசனம் சரிதானே? ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக அப்படியே பதிய வச்சு, குறைப்பு வச்சு அப்படியே கீழ்ப்படிய வேண்டியது உங்கள் கடமை. சந்தேகத்தை நான் தீர்த்து தர கடமையாக இருக்கிறேன். சரி, இப்போ என்ன புரிஞ்சுங்க? என் உபதேசத்தில்
இந்த யூதர்களுக்கு அவங்களுக்கு சங்கீதம் தெரியுங்க, நீதிமொழி தெரியும், ஏசாயா தெரியும், எரேமியா எல்லாம் தாராளம் தெரிஞ்சவங்க தான். அவங்கள பார்த்து சொன்னார், ஏன் உபதேசத்தில் நிலைச்சிருந்தா ஏன் சீசனார், மோசேனுடைய உபதேசத்தில் இருந்தால் அப்படியே போயிரு, அவ்வளோதான், ஏன் சீசனாக இருக்க முடியும்னு சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் வந்து யோவான் 14:15 ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என்ன செய்வான்? நீ அந்த வசனத்தை படிச்சிருங்க, நீங்கள் படிங்க. எங்கே? யோவான் 14:15 படிங்க. 14:15 படிங்க. 14:15 ஓகே. வசனம் படிக்கணும். யோவான் 14ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனம் படிங்க. 15 படிங்கள். என்னில் நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தா படிங்க. என்னிடத்துல அன்பா இருந்தா என் கற்பனைகளை சரி போதும். யூதர்கள்ட்ட சொன்னார், என் வசனத்தில் இருந்தா என் சீசனார். இப்போ ஜனங்களை பார்த்தும் சீசர்களை பார்த்து சொல்கிறார், என்னிடத்துல நீங்கள் அன்பாக இருந்தா என் உபதேசத்தை கடைபிடிக்கணும். ஏன் இதை சுட்டி காட்டுறோன்னா, இயேசு ஆராதிச்சான், பாடி ஆராதிச்சான், ஆடி ஆராதிச்சான், ஏதோ அவர் அற்புதம் செஞ்சிருவாருங்கிறதான ஒரு மிக தவறான காரியம் இயேசுவின் நாமத்தில் உலகம் முழுவதும் பரவி கொண்டு வருது. அதாவது அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தினா, இப்போ வந்து உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லணும், மற்ற மார்க்கத்துல எல்லாம் அந்த அவங்க நம்புகிற சாமியை சந்தோஷப்படுத்துறதுக்கு நிறைய காரியம் செய்கிறாங்க. ஒரு படம் வைப்பாங்க, சாம்பிராணி வச்சுட்டா சந்தோஷப்படுவார், ஒரு வடிவத்தை வச்ச மேலே பால் ஊற்றுவாங்க, பஞ்சாமிர்தம் ஊற்றுவாங்க, தேனை ஊற்றுவாங்க. எதுக்கு? அந்த சாமியை சந்தோஷப்படுத்துறது. அப்படி சந்தோஷப்பட்டு அந்த சாமி வரம் கொடுக்கணும் அவங்க நம்புகிறாங்க. அது அவங்க உரிமை, அது விமர்சனம் பண்ணலாம் அங்கே போட்டு. ஆனால் அது போல தான் இயேசுநாதர் ஒரு சாமி, இவரை நிறைய பாட்டு பாடி ஆராதிச்சா, துதித்து கொண்டே இருந்தா, அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி. நம்மளாம் அப்படி தானே, ரொம்ப அரசியல் தமிழகத்தின் தங்க கூடாமே எல்லாம் ரொம்ப கோஷம் போடுவாங்க. எதுக்குன்னா ஒரு பதவி வாங்குறது, வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், மந்திரி பதவி வாங்குறதுக்கு தான் இந்த வாழ்க்கை கோஷம் போடுறான். இது மாதிரி இயேசுநாதரே நம்ம புகழ்ந்து பாடிட்டா அவர் பயந்து மயங்கி அல்லது ஏமாந்து நம்ம கேட்குறதெல்லாம் தருவாருன்னு ஜனங்கள் நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்வார், நெவர். என் மேலே அன்பு இருந்தா என் வசனத்தை பார்த்து நடக்கணும். யோவான் 14:23 வாங்க கீழே. 23 அதே அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு மீண்டும் பிரதியுத்தரமாக, என்னில் அன்பா இருந்தா வசனத்தை கடைபிடிப்பான். அடுத்தது, அவனிடத்தில் என் பிதா போதும் தொடர்ந்து போகலாம். அப்போ என் வசனத்தை கடைபிடிச்சா என் மேலே அன்புள்ளவன் வசனம் கடைபிடிக்கணும். அவனிடத்துல தான் பரலோக தேவன் அன்பாக இருப்பார். ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கோம், பலமாக இதை மனசில் வைங்க. இப்போ முதல் விஷயத்துக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் இப்படிப்பட்ட இயேசுவின் மேல் அன்பாக இருந்து அவருடைய உபதேசங்களை வாசித்து தியானித்து நடக்கக்கூடிய சீஷத்துவத்தில் வந்தீங்களா? நான் அந்த சபையில் விசுவாசி, இந்த சபையில் விசுவாசின்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்படுறது கிடையாது. பெந்தெகோஸ்தே சபை விசுவாசின்னு அவர் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. இல்லை அந்த இன்னொரு சபை, ஏதோ ஒரு சபை ஒன்று அவர் ஏற்றுக்கொள்ள. என் சீசனானியா, ஒரே ஒரு கேள்வி, எனக்கு நீ சீஷானியா சீஷியானா, அதுக்கு மட்டும் நீ பதில் பேசு, வேற மற்றவர்கிட்ட பேச வேண்டாம்னு கண்டியாக தான் சொல்லிட்டார்ல. அக்கிரம செய்காரே, ஒரு காலம் உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ கடினமான வார்த்தை, அதை முன்கூட்டியே நமக்கு சொல்கிறார். சரி, அப்போ இயேசுவின் வசனத்தின்படி உபதேசத்தின்படி இங்கே வந்து இன்னும் சொல்கிறேன், அது எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலம் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் நமக்கு திருவிழம் பற்றினார். வசனம் சரிதானான்னு பாருங்க. எபிரேயர் 1:1 சரிதானே? அதை நீங்க தெரியணும். அவங்களுக்கு சங்கீதம் பேசினாருங்க, ஏசாயா பேசினார், எரேமியா பேசினாருங்க. உனக்கு நான் சங்கீதம் பேசலைல்ல, ஏசாயா பேசலைன்னா, நான் வந்து நேரடியாக உங்ககிட்ட பேசினேன், நான் எழுதி தந்திருக்கேன் உங்க கையில், அது எங்கேன்னு கேட்பார். நீங்கள் இதை சரி பண்ணணும். சரி பண்ணாத வரைக்கும் ஆண்டவர் நம்மோட இருக்க முடியாது. அதான் முதல் அடிப்படை. சரியா? ரெண்டாவது, ஓகே, அது வந்து 13:15 யோவான் 13:15 நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியே வச்சுட்டு போனேன், நேசுவன் மாதிரி. அது 1 யோவான் 2:6 அவர் நடந்தபடியே நடக்கணும். 1 Péதர் 2:21 அவருடைய அடிச்சுவடுகள் நடந்து வரும்படி மாதிரி வச்சார். எல்லாம் வசனம் தாங்க. இப்போ 2 விஷயம், ஏன்னா நான் சில விஷயத்தை நான் முன்னாலே சொல்லியிருக்கலாம். எப்படி சொன்னாலும் திருப்பி அவ்வளவுதான் நாங்கள் சொல்ல முடியும், அதுக்கு மேலே இங்கே செய்தி இல்லை.
அப்போ இயேசுவின் வார்த்தை இயேசுவின் மாதிரி. புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீஷத்துவத்துக்கு நீங்கள் இல்லைன்னு உணர்ந்தீங்கன்னா உடனே இந்த சீஷத்துவத்துக்கு நீங்கள் தனியாக ஆண்டவர்கிட்ட அழுது, இந்த சீஷத்துவத்துக்கு நான் வர்றேன், ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாம், நீ பாஷை பேசலாம், அதெல்லாம் கேட்கல. இந்த எல்லைக்குள்ளே இருக்கிறேன்னா விட்டுடுங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். இல்லை நாங்கள் இயேசு ஆராதிப்போம், அவரை கடவுளாக ஆராதிப்போம், அவருக்கு சீஷரானது கிடையாது, அவருடைய வசனத்தில் வாழணும்னு எங்களுக்கு தெரியாது, அவர் நடந்த மாதிரி நடக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் இல்லைன்னா உடனே நீங்கள் அழுது தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாகணும். நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது ஒரு விஷயம், அது அந்த சீஷர்னா என்னன்னு சொல்கிறார். அது யோவான் 15:19. நீங்கள் படிச்சிருங்க, 2 வசனம் கூட படிக்கணும். சீக்கிரம் படிங்க. யோவான் 15:19 படிங்க. என்ன சொல்லுது? உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் தன்னுடையதே சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நல்ல கவனிங்க. இப்போ இயேசு சீஷரில் பார்த்து சொல்கிறார், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அப்போ இயேசுவின் சீஷத்துவத்தினுடைய 2வது அனுபவம் உலகத்திலிருந்து பிரிக்கப்படுதல். சரிதானே? அந்த வார்த்தை தெளிவாக இருக்கும். உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். யோவான் 17:6 படிங்க. அது எந்தெந்த விஷயம் ஏறார் இருக்குன்னு நீங்கள் சரி பண்ணி ஆகணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிகாரம் கண்டிப்பாக உண்டாகி ஆகணும். எதையோ பேசி பொழுதுபோக்கிட்டு நான் போக முடியாது. சரியா? ஆகவே தான் இது. சரி, 17:6 படிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்தேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை நீர் எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ என்ன புரியுறீங்கன்னா, ஆண்டவர் ஜெபம் பண்றார், உலகத்திலிருந்து பிரித்து தெரிந்து எனக்கு சிலரை தந்திருக்கிறீர், அவர்கள் நீர் எனக்கு தந்த போதனை அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை கடைபிடித்திருக்கிறார்கள். 9வது வசனம் படிங்க. நான் இவர்களுக்காகத்தான் வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ள போவதில்லை, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நல்ல கவனிக்கணும், வாசனை ரொம்ப தெளிவு. உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோட இருக்கணும்னா எனக்கு சீசர் ஆகிடுங்க. அப்புறம் எனக்கு சீசரானவங்களை நான் உலகத்திலிருந்து பிரிச்செடுக்கிறேன், அவங்க இனி உலகத்தார் கிடையாது, அவர்களுக்காக தான் நான் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவேன், மற்றவங்களுக்கு பேச மாட்டேன். ஸோ இதில் எந்த வசனத்தில் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு குறை இருக்கோ அதை உடனே எல்லாம் வசனம் வேணால் குறிச்சியே வச்சுருங்க. நீங்கள் திருப்பி மெடிடேட் பண்ணி நீங்கள் சரி பண்ணலைன்னா அவர் உங்களோட இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். அதுதான் அதுக்கு அடிப்படை. சரி, இப்போ உலகத்திலிருந்து தெரிஞ்செடுத்தேன். அதுக்கு ஆண்டவர் சொல்கிற விளக்கம் என்னன்னா, யோவான் 17:14 14-16 2 வசனம் படிக்கணும். யோவான் 17:14 14-16 2 வசனம் நீங்கள் படிக்கணும். அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. 16 படிச்சிருக்கேன். இப்போ நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் கிடையாது. அதுபோல் தான் என்னுடைய சீஷர்களையும் இந்த உலகத்திலிருந்து நான் பிரித்து எடுத்திருக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ அடுத்த எல்லைக்குள்ளே வரணும். இந்த இயேசுவுக்கு நீங்கள் சீஷர் ஆனீங்களா? இந்த உலகத்திலிருந்து நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டீர்களா? அது உங்களுக்கு தெரியும். நான் உலகத்தில் ஐக்கியமாக இருக்கிறேன்னா, உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறேன்னா ரொம்ப தெளிவாக உங்கள் மனசில் உணர்ந்தாகணும். அதில் எது சரி பண்ணணுமோ நீங்கள் சரி பண்ணணும். இப்படி இயேசுவின் வசனத்தின்படி, மாதிரியின்படி, அவர் உலகத்தானா இல்லாதபடி நானும் உலகத்தான் அல்ல, நான் பிரிக்கப்பட்டிருக்கிறேனுங்கிற ஒரு எல்லைக்குள் வந்தாதான் நீங்கள் சீஷத்துவத்தின் அங்கீகாரத்தை பெற முடியும். எத்தனையோ வருஷம் நீங்கள் இயேசு ஆராதித்திருக்கலாம், அது எத்தனையோ சபையில் நீங்கள் விசுவாசியாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்க போகிறதில்லை. ஏன்னா இவ்வளோ வசனம் பார்த்துட்டேன், இன்னும் நிறைய நான் இது மாதிரி சொல்லணும், ஆனால் இப்போ வேண்டாம். சரி, அப்போ இந்த எல்லையில் எந்த பக்கம் நீங்கள் சீஷராக இருக்கீங்களா பக்தராக இருக்கீங்கிறத தெளிவாக முடிவெடுக்கணும். நீங்கள் ஆண்டவர் இடத்துல அதை பேசணும். நான் இன்னும் நிலையில் இருக்கிறேன், நான் இன்னும் நிலைமைக்கு எனக்கு வரலைங்கிறத நீங்கள் ஒப்புக்கொள்ளணும். ஏன்னா ஏசு தம்முடைய சீடர்களுக்காகத்தான் பரிந்து பேசுகிறாருங்கிற காரியத்தை நீங்கள் மறந்துடப்படார். ஏசு தம்முடைய சீடர்களுக்காக தான் பரிந்து பேசுகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பல வேளை நான் ஊழியத்தின் சூழ்நிலையெல்லாம் நிறைய எல்லா சபைகள்லையும்
நான் சுற்றி வரும்போது கவனிக்கிற ஒரு காரியம், அவர்கள் இயேசுவை பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, அவங்க வசனத்தை கவனிக்கிறது கிடையாது. நான் சில வேளை சில குடும்பங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இயேசுவின் வசனத்தை வாசிங்க. இல்லை, நாங்கள் அதை வாசிக்க மாட்டோம், நாங்கள் சங்கீதம் வாசிப்போம். என்ன இயேசுவின் வசனம் வாசிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு சமீபத்தில் ஒரு நபர் சொன்னார், அவருக்கு பல பிரச்சனை தான், நான் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொல்றார், இயேசுக்கு சீசராவெல்லாம் முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து தாருங்க பிரசங்கியாருன்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இயேசு ஒரு இடத்துக்கு போகணுமான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் போகலாம் எங்களுக்கு இஷ்டம் கிடையாது, அதெல்லாம் கண்டிப்பு கிடையாது. நீங்கள் எங்கள் பிரச்சனை தீர்த்து கொஞ்ச நாள் சுமூகமாக இருந்துட்டு செத்து போகிறேன்னு சொல்கிறார். நீங்கள் நல்ல கவனிங்க, அவருக்கு இயேசுவின் சீசராக விருப்பம் கிடையாது. அவர் இயேசு இருக்கிறது போகிறதுக்கும் விரும்பம் இல்லையா. ஓப்பனாக தான் சொல்கிறேன், ஒன்றும் மறைவு கிடையாது. நல்ல நல்ல வயசான நல்ல அனுபவம் உள்ள ஆளு தான். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இந்த பிரச்சனையை எப்படியா தீர்த்து தருவீங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கத்தோலிக்க பின்னணியில் உள்ள ஒரு கிறிஸ்தவருங்க. அவர் சொல்கிறாரு, நான் ராத்திரி முழுதும் பாடுகிறேன், ராத்திரி முழுதும் ஜெபிக்கிறேன், இத்தனை வருஷம் சத்தம் போட்டு ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு காரியம் உருப்படியாக நடக்கலை. இது அவருக்கு குற்றச்சாட்டு. எங்கள்கிட்ட சொல்கிறாரு, என்ன கடவுளே, என்ன தெய்வம், நான் இப்படி தான் எல்லாம் செஞ்சு இத்தனை வரையும் செஞ்சேன் தெரியுமா, அந்த கடவுளை எங்கே போனார்னு கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், இருங்க சார், நீங்கள் முதல்ல இயேசுக்கு சீசனா நீங்களான்னு கேட்டேன். அது என்னது சீசனா, எல்லாம் வசனம் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் சொல்லுவார், சீசனாக மாற முடியாது, அவருக்கு சீசர் ஆகிறத பற்றி கவலையும் கிடையாது, சீசர் ஆகிறதுக்கு விருப்பமும் கிடையாது, இயேசுக்கு இடத்துக்கு போகிறது விருப்பம் கிடையாது. இவருக்கு பாட்டை எவன் கேட்க போகிறான்? விவரத்தை புரியுது அவங்களுக்கு. இவருக்கு பாட்டு யார் கேட்க போகிறா? இவருக்கு ஜெபத்தை யார் கேட்க போறா? இப்படி பைத்தியக்காரர்களாய், முட்டாள்களாய், மூடர்களாய் இந்த பைபிளை வச்சுட்டு சரியாதவன் சொன்னால் போகிறான், விட்டுடுவோம். இப்படி தான் கிறிஸ்தவ மார்க்கம் போயிட்டுருக்கு, கிறிஸ்தவ கோலம் இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்களும் இந்த மூடத்தனத்தில் இருக்கீங்களா? இல்லை, இந்த நாள் இல்லை, இதெல்லாம் பார்த்தாச்சு, ரொம்ப காலம் இந்த மூடத்தனம் எல்லாம் பார்த்தாச்சு, இந்த கள்ள கொட்டைகள் எல்லாம் சுற்றியாச்சு, வந்து குட்டி சிவரானது தான் மிச்சம். இனி இயேசுக்கு பின்னால் போகிறோம். அல்ல, இப்போ யோவான் 10:27, 28 அந்த கன்ஃபர்மேஷன் வருது, நீங்கள் படிச்சிருங்க, முடிக்கணும். யோவான் 10:27, 28 என்ன சொல்லுதுன்னு கேட்போம். என் நாடு என்ன செய்யணும், என் நாடுகள் என்ன செய்யணும்? ஏன் சத்தம் தான் கேட்கணும். பிரசங்கிமார்க்க சத்தம் கேட்டா நீ நரகத்துக்கு போவாய், கூட்டங்களுடைய சத்தம் கேட்டா நீ நரகத்துக்கு போவாய். இயேசுக்கு சத்தம் கேட்கணும். அப்புறம் சொல்லுங்க, நான் அவைகளை என் சத்தம் கேட்குற ஆடுகளை நான் கவனமாக அறிஞ்சு வச்சிருக்கேன். கமான், அடுத்தது, அவைகள் எனக்கு மட்டும்தான் பின் செல்லும், வேற எவனுக்கு பின்னாலேயும் எந்த மன்றத்துக்கு பின்னாலேயும் போகாது. கமான், அவைகளுக்கு தான் நித்திய ஜீவன் கொடுப்பேன். அப்புறம் அவைகள் தான் ஒரு காலம் கெட்டு போகாது. அப்புறம் ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறிச்சு கொள்ள மாட்டான். யார் தெரியுமா? இயேசுவை ஆராதிக்கிற பக்தர்கள் கிடையாதுங்க, இயேசுக்கு சீடர்கள். இயேசு இந்த வசனம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அவரை வார்த்தைனாலும் மாடல்னாலும் அவரை பின்பற்றவர்களுக்கு தான் இந்த உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அநேகர் இந்த எல்லைக்குள்ளே இல்லை, அதை இருக்க அவங்க விரும்பவும் இல்லை. அப்படியே போகிறதுனால தான் இயேசுன்னு கத்தி எவ்வளவோ காலங்கள் ஓட்டியும் பயனற்றவர்களாய் வாழ்க்கையை முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஆவியானவர் தெளிவை தந்திருக்கிறார். நீ எனக்கு சீசன் ஆவியா, என் பின்னால் வருவியா, என் அடிச்ச வீட்டில் நடப்பியா, நான் சொன்ன வசனத்தை தியானிப்பியா, நான் அப்படி என் பின்னால் நீ வந்தியண்ணா, உனக்கா உலகத்தின் முடிவு பரியந்து நான் உன்னை கூட இருந்து உன்னை நான் நடத்த முடியும். இல்லை, நான் பக்தனாக தான் இருப்பேன், ஆராதனா போயிட்டேருன்னு சொல்லிட்டு அவர். ஏன்னா வசனத்துக்கு முரண்பாடாக நாங்கள் பேச முடியும். சீசனாக தான் இருக்கணும். நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் வந்தீங்கன்னா சீஷர்கள் பெருகினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எந்த இடத்துலையும் பக்தர்கள் பெருகினார், இயேசுக்கு பக்தர்கள் பெருகினார்னு இருக்காது. இன்னொன்று சொல்லணும், அது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 4:19 என்ன சொல்லுது தெரியுமா? அதை நீங்கள் வாசிச்சிருங்க, 2 வசனத்தோடு. ஆமாம், வாசிச்சிருங்க. ஆமாம், கலாத்தியர் 4:19 என்ன சொல்லுது தெரியுமா? சீக்கிரம் வாசிங்க, நீங்கள் வாசித்தா நல்லா இருக்கும். அந்த உறுதியை உங்களுக்கு உறுதிப்படுத்தணும். ஏன்னா ரொம்ப வருஷம் கிடந்து அல்லக்கிளியறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சரியான தெளிவும் நிச்சயமும் இந்த நாளில் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 4:19 படிங்க, கலாத்தியர் 4:19 எடுத்தா வாசித்துருங்க. ஆமாம், ஓகே, 4:19 கலாத்தியர் 4:19. கிறிஸ்து நான் காணாமல் சொன்னால் சரி வராதில்ல, உங்கள் பைபிளில் இருக்கிற வாசித்தா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். படிச்சிருங்க, கலாத்தியர் 4:19. நன்றி பிதாவே, மகிமை உண்டாவதாக. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும்
உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுறேன். நல்ல கவனிங்க. ஆதி திருச்சபை காலத்தில் அப்போஸ்தலர்கள் யாரும் இயேசுவை ஆராதிக்க செய்யும்படி கற்ப வேதனைப்படலை. இன்னைக்கு என்ன கற்ப வேதனை நடக்குன்னு நீங்கள் பாருங்கள். இயேசுவை எப்படியெல்லாம் ஆராதிக்கலாம், நூதனமான ஆராதனை முறையெல்லாம் உண்டாக்கி நிறைய பேர் கற்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே ஆதி திருச்சபையில் இல்லைப்பா, கிறிஸ்துவ உங்களுக்குள்ளே நான் உருவாக்கும்படி கற்ப வேதனைப்படுகிறேன். எப்படி உருவாக்கணும் தெரியுமா? நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வந்தோம். எபேசியர் 4:15 வந்தோம். மனுஷருடைய சூதும், அந்த வசனத்தை படிங்க. மனுஷருடைய சூதும், அது 15 வாங்க 11 சத்தியத்தை, அதுக்கு முந்தின வசனம் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல். நிறுத்துங்க. நிறைய மனிதர்கள் கள்ள மார்க்கங்கள் உலகத்தில் இருக்குங்க. சூது, தந்திரம், அப்படியெல்லாம் பேசுறதெல்லாம் போய் வடக்குதாக்கா அலைஞ்சு வாழ்க்கையை நாசாக்காது. அன்புடனே சத்தியத்தை அடுத்த படிங்க. இனி இராமல் அன்புடனே கை கொண்டு தலைவராகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் அவரை போல வளர்கிறவர்களாக இருக்கும்படி சபையை வைத்தார். அப்படி வச்சார்னா சபை வச்சார். அப்போ கிறிஸ்துவ உருவாக்கணும்னு சொன்னார். இப்போ கிறிஸ்துவுக்குள் அவருடைய உபதேசத்தின்படி நீங்கள் அவரை போல வளரணும்னு சொல்லுகிறார். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும்னு சொல்லுகிறார். அதுதான் நீங்கள் வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் கதவை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், நான் அவனுக்கு போஜனம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இயேசு நமக்குள்ள உருவாகிறார். இயேசு நமக்கு உள்ளே கடந்து வருகிறார். பிலிப்பியர் 2:5 சொல்லுது, கிறிஸ்து இயேசுடைய சிந்தைகளும் குணங்களும் எண்ணங்களும் தன்மைகளும் தான் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லுது. ஹல்லேலூயா. இயேசுவின் சீஷத்துவத்தை நீங்கள் கொஞ்சம் சரியாக புரியறதுக்காக வேண்டிதான் இந்த வசனங்களை தந்தேன். இன்னைக்கு நீங்கள் எந்த கிறிஸ்தவ சூழ்நிலையில் இதை நீங்கள் பார்க்க முடியாது. அவங்களாம் இயேசு ஆராதனை மன்றங்கள். இயேசுவின் சீஷத்துவம் கிடையாது. இயேசுவின் சீஷத்துவம் இல்லாதவங்களுக்கு இயேசுவோட சம்பந்தம் கிடையாது. அவர்களுக்கு பரலோக ஆவி அவர் அனுப்ப போகிறது கிடையாது. ஆமாம், என் வசனத்தை கடைபிடித்தோம் அவர்களுக்கு தான் என் பிதாவின் ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லி யோவான் 14:15-16 அந்த வசனத்தை பாதி வாசித்தோம். ஆவியை அனுப்புவார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்க போறீங்கன்னா, இயேசுவின் சீஷத்துவத்தில் இருக்கிறவனுடைய நிலைமையை நான் பார்த்துருக்கேன். பக்தத்துவத்தில் இருந்து உலகத்தில் ஏமாத்துற கூட்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். அது இன்னொரு பக்கம். பிசாசு சொல்லுறான், லூக்கா 4:5 ஏசுநாட்ட சொல்கிறான், நீ என்ன பணிஞ்சுக்கிட்டேன்னா இந்த உலகத்தை எல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லுவான். ஒரு வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசு சொல்லிவிட்டார், நான் உலகத்தான் அல்ல. இப்போ 1 யோவான் 4:5 படிக்கணும், படிச்சிருங்க. 1 யோவான் நிருபம் 4:5. ஏன்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். அந்த வசனத்தை நீங்கள் படித்து முடிச்சிருவோம். நான் உலகத்தான் அல்லன்னு ஆண்டவர் சொன்னார்ல, நீங்களும் உலகத்தாராக இருக்க முடியாது பிரித்து எடுத்தேன்னு சொன்னார்ல. இப்போ வேற விதமாக நடக்கிற காரியம் இருக்குல்ல, அது என்னன்னு அதையும் கன்ஃபார்ம் பண்ணி 1 யோவான் 4:5 படியுங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்ல. இதனால் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ 2 ஆவி இருக்குங்க. ஒன்று பரிசுத்த ஆவி, பரலோகத்திலிருந்து வந்த ஆவி, இயேசுக்குள்ளே இருந்த ஆவி, அது உலகத்துக்கு எதிரானது. இன்னொரு ஆவி இருக்குது, அது வஞ்சிக்கிற ஆவி, அதுக்கு பேர் உலகத்தின் ஆவின்னு பேர். 1 Corinthians 2:12 படிக்கிறோம். அது கள்ளத்தனமான ஆவி. நீங்கள் எல்லாத்துக்கும் நடுவில் தான் இருக்கிறீங்க. ஒரு தீர்மானத்துக்கு வரணும். இயேசுக்கு சீசராக போகிறீங்களா, இல்லை இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி வியாபாரம் செய்கிற நிறைய கும்பல்கள் இருக்குது, அதுக்கு அவனுக்கு சீசனாக போகிறீங்களா? முடிவு சரியாக இருக்கணும். எனக்கு தெளிவாக இருக்குங்க, உங்களுக்கு இருக்கணும். நான் இயேசுவின் சீசன், அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன், அதில் நடக்க பிரயாசப்படுறேன். இல்லை இயேசுவை பயன்படுத்துகிற ஆளுகளுக்கு இப்போ சீசன் ஆனால் இயேசு இடத்துலேருந்து எந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும்? அவருடைய உதவி கிடைக்கும். இது ரொம்ப மனசில் வைக்கணும். நான் இயேசுவின் ஊழியக்காரனா இங்கே நிற்கிறதுனால
இந்த இயேசுவின் சீசனாரு தான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண முடியும். எனக்கு சீசனாரது பேச முடியாது, என் பின்னால் வான்னு பேச முடியாது, நான் தான் தலைவனெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் ஆண்டவருடைய வேலைக்காரனாகவே. அந்த வசனத்துக்கு மீண்டும் வருவோம். அது மத்தேயு 28 கடைசி 3 வசனம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்கிட்ட இருக்கு. ஆனால் நீங்கள் எனக்கு சீசராகணும். நீங்கள் புறப்பட்டு போய் மற்றவர்களை சீசராக்கணும், பக்தராக்கப்படாது. அப்படி நான் கட்டளையிட்டதை உபதேசம் பண்ணணும், வேற கதையெல்லாம் நீங்கள் பேசப்படாது. அப்படி செஞ்சா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குப்படின உண்மை உள்ள வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள ஆண்டவர் இந்த வசனங்களின்படி நடக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களோடு இருந்து உங்களுக்கு நன்மை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.